எல்லாருக்குமே ஈஸ்வரன் தான் பகவான். வேண்டியப்பட்டவாளுக்கு மட்டும் ஈஸ்வரன், வேண்டாதவாளுக்கு ஈஸ்வரன் இல்லை சொல்லி இல்லை. அந்த கிரிபிரஜபுரத்தில் ஒரு பெரிய ஒரு கோட்டையில் கொண்டு இந்த ராஜாக்கன்மாரை எல்லாம் பலாத்காரேன பந்திச்சு வச்சிருக்கானாம் ஜராசந்தன். அதுவும் எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்குக்கு ராஜாக்கன்மார் இருக்கா. பிரபன்ன பயபஞ்சன ஆரெல்லாம் உங்களை சரணாகதி பண்ணுறாளோ அவளோட பயத்தை எல்லாம் பஞ்சிக்க கூடினவர் அல்லவா. அதுக்கு காரணம் பகவான் காலஸ்வரூபனாக இருக்கார். கண் அடைக்காக்கி கண் திறந்துட்டே இருப்பார், எல்லாம் பார்த்துட்டு இருப்பார், சர்வ சாட்சியாக இருப்பார், எல்லாருக்குள்ளேயும் வசிச்சுட்டு இருக்கார் அந்தர்யாமியா. அப்போ அந்த பகவானுக்கு தெரியாக்கி ஒரு இலை கூடி அணங்காது. இப்படி துஷ்டாளான ஜராசந்தாதிகள் இந்த விதம் அதிக்கிரமம் பண்ணுறத அவளை தட்டி கேட்கறது இல்லையே ஹே கிருஷ்ணா, அதுக்கு சமயம் ஆகலையா சொல்லி கேட்குறாயுவா. சவத்துல்யமான இந்த சரீரத்தை போஷிப்பிச்சுட்டு இருந்தோமே, அதோ எங்களுக்கு சுவாதீனமாக இருக்கவும் இல்லை. அது பரதந்திரமாக்கும். சரீரம்ன்றது அதனோட போக்குக்கு காலத்துக்கு அதீனமாக்கும். இந்த சரீரம்ன்றது எவ்வளவுன்றது கொஞ்ச காலத்துக்கு தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை சம்பந்திச்சு தானே எவ்வளோ ரோகங்கள் வருது, வார்த்தக்கியம் வருது. அப்போ எல்லாமே பரதந்திரம், ஸ்வப்னாயித்தம். संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफलः सर्वथा त्वया निर्विघ्नेनैव कर्तव्या दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत्कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोक नारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा அப்போ நேற்றுக்கு பகவானோடு தினமும் ஆன்மீகமான அந்த ஒரு நாள் பகவானோடு எப்படி இருக்கும் அந்த பாகம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. பகவானோட ஆன்மீகமான கர்மங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பகவான் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் சமயத்தில் எழுந்திருப்பார் சொல்லி பார்த்தோம். எழுந்திருக்கிறத
அந்த தேவிமாருக்கு எல்லாருக்குமே அந்த கோழியை பிடிக்கவே செய்யாது, குக்குடத்தை பிடிக்கவே செய்யாது. ஏன்னா பகவானோட ஆலிங்கனத்தை வெடியேண்டி வருது. ஆனாலும் பகவான் அதிகாலையில் எழுந்திருந்த ஜலத்தை உபஸ்பர்ஷிச்சதுக்கு அப்புறம் பரமாத்மாவான தண்ணியே தியானம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், சூரியனுக்கு அர்க்கியம் சமர்ப்பணம் பண்ணுறார், நிறைய கோதானம் பண்ணுறார், காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுறார், சந்தியாவந்தனம் பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணுறார். அதுக்கப்புறம் மங்கள பதார்த்தங்கள் எல்லாம் தரிசிக்கிறார், நல்ல ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிறார், பலகாரம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு காரியத்துக்காக இறங்குவாளி, ஆஃபீஸ்க்கு இறங்குவாளி, அது மாதிரி பகவானும் சபைக்கு இறங்கலாம். துவாரகாதீஷன் அல்லவா, ராஜாதிராஜன் அல்லவா, அதனால் பகவான் சபைக்கு இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்குற சமயத்தில் வாசலில் தாருகன் வரார். தாருக சாரதி அவர் தலைக்கு மேலே கையை குவிச்சுட்டு பகவானை வரவேற்கிறார். அவரோட கையை பிடிச்சுண்டு அப்படியே தங்க ரதம் அங்கே இருக்குது, 4 குதிரைகள் பகவானோட. யுத்த மந்திரியான சாத்விகியும் புத்தி மந்திரியான உத்தவரும் சூழப்பட்டுண்டு உத்வா 2 பேராலையும் சூழப்பட்டுண்டு பகவான் ராஜநடை போட்டு அந்த ரதத்தில் ஏறி ஜலுன்னு சுதர்மா சொல்கிற அந்த சபைக்கு வந்து சேர்றார். அங்கே பகவான் வர சமயத்தில் பெரிய கம்பீரமான வரவேற்பு. எல்லா யாதவ புங்கன்மாரும் எல்லா முக்கியமான ஆசனங்களில் உட்காந்துட்டுருக்கா. உக்ரசேன மகாராஜா உட்காந்துட்டுருக்கார். பகவான் உள்ளே வந்ததுமே பகவானுக்கு பேரி முழங்கிறது, மிருதங்கம் பணவம் வேணு முதலான வாத்தியங்கள் எல்லாம் முழக்கிறா, நர்த்தகிகள் எல்லாம் நர்த்தனம் பண்ணறா, சூதமாகத வந்திகள் எல்லாம் பகவானை பற்றி புகழ்த்தரா. அப்படியே அவளாலையெல்லாம் பிரசம்சிக்கப்பட்டு பகவான் அந்த துவாரகாதீஷனா அந்த சபைக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஆசனத்தில் உட்கார்றார். பிராமணாலெல்லாம் பகவானுக்கு ஆசி கூறரா. அப்படியே இருந்துட்டுருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு என்னாச்சு, ஒரு பிரத்யேகமான ஒரு புருஷன் வந்திருக்கான். தத்ரைக புருஷோ ராஜன்னாகதோ பூர்வதர்ஷனஹ அபூர்வதர்ஷனஹ விஜ்ஞாபிதோ பகவதே பிரதிஹாரே பிரவேசிதஹ தத்ரைக புருஷோ ராஜன். ஹே ராஜன், ஹே பரீட்சித்தே, அப்படியே இருக்கிறது அபூர்வ தர்ஷனக, அபூர்வமான தர்ஷனத்தோடு கூடின. இதுவரையும் அந்த புருஷனை யாருமே பார்த்துட்டு இல்லை. முதல்ல துவாரகாவாசிகள் எல்லாருமே பார்க்குறா. இது ஆறு வந்திருக்கா சொல்லி எல்லாரும் கேட்குறா. அப்படி வந்திருக்கிற அந்த புருஷன் துவார பாலகன்மாரால் பகவானோட ஆத்மியை அனுசரிச்சுட்டு உள்ள வரான். பகவானுக்கு முன்னாடி இப்படி நிற்கிறான் அந்த புருஷன். எல்லாருமே அவனை பார்க்குறா. ஆராக்கம் அதுலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். 23ஆவது ஸ்லோகத்துலேருந்து பார்க்கலாம். स नमस्कृत्य कृष्णाय परेशाय कृताञ्जलिः राज्ञामावेदयद्दुःखं जरासन्धनिरोधजं. स नमस्कृत्य कृष्णाय परेशाय कृताञ्जलिः. परेशाय பரன்மாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், அவருக்கு ரொம்ப பிரியப்பட்டவா, அவரை துவேஷிக்கக்கூடியவா, அவருக்கு இஷ்டம் இல்லாதவா அப்படி இல்லை. பகவானுக்கு எல்லாருமே சமமாக்கும். பரன்மாராக இருக்கிறவாளுக்கும் பகவான் ஈஸ்வரன் தான், எல்லாருக்குமே ஈஸ்வரன் தான் பகவான். வேண்டியப்பட்டவாளுக்கு மட்டும் ஈஸ்வரன், வேண்டாதவாளுக்கு ஈஸ்வரன் இல்லை சொல்லி இல்லை, எல்லாருக்குமே ஈஸ்வரனாக்கும் பகவான். கால தர்ம ஸ்வபாவமான பிரதான சக்திகளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் அப்படியே அந்த ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்க, இந்த தூதன் முன்னாடி பகவானை நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு அந்த தூதன் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு கூட்டம் ராஜாக்கன்மாராம். அந்த ராஜாக்கன்மாரையெல்லாம் ஜராசந்தன், மகத ராஜாவான ஜராசந்தன் திக்விஜயத்துக்கு கிளம்பி அந்த ராஜாக்கன்மாரையெல்லாம் தோக்கடித்து அவளையெல்லாம் ஒரு காராகிரகத்தில் கொண்டு பந்திச்சிருக்கான். அந்த ராஜாக்கன்மாரோடு தூதனாக்கும் இந்த தூதன் ஓடி பகவானை சரணாகதி பண்ணுறார். அந்த ராஜாக்கன்மாரில் என்ன கஷ்டம் அனுபவிக்கிறா சொல்லி வர்ணிக்க ஆரம்பிக்கிறான் அந்த தூதன். ये च दिग्विजये तस्य सन्नतिं नययुर्नृपाः प्रसह्य रुद्धास्तेनासन् आयुते द्वे गिरिव्रजे. ये च दिग्विजये तस्य दिग्विजये ये नृपाः सन्नतिं नययुः. அந்த ராஜாக்கன்மார் ஆராக்கும் சொல்லி இந்த தூதன் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு கூட்டம் ராஜாக்கன்மார், நிறைய பாரத தேசத்தில் அங்கங்கே சின்ன சின்ன ப்ராவின்சஸ் இருக்குமே. அப்போது அந்த தேசத்தை பக்கத்து தேசத்தில் இருக்கிற ராஜாக்கன்மார் சில சமயத்தில் அதையும் கீழடக்கணும்னு சொல்லி யுத்தத்துக்கு போவா. அது மாதிரி
திக்விஜயத்துக்கு வந்து ஜராசந்தன் கிளம்பினானா. இப்போ பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸான இந்த சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே கீழடக்கிட்டு வரான் ஜராசந்தன். திக்விஜயத்துக்கு கிளம்புற சமயத்தில் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிவிப்பா பக்கத்தில் இருக்கிற ராஜா கிட்ட, நீ வந்துட்டு எனக்கு கீழே இருக்கணும், கப்பம் கட்டின்னு இருப்பியா சொல்லி கேட்பா. முடியாது சொல்லிட்டுனா இவா 2 பேர் தமிழில் யுத்தம் நடக்கும். அப்படி ஜராசந்தனுக்கு சம்மதம் தரமாட்டேன், நான் உனக்கு கீழ்பட்டு இருக்க மாட்டேன்னு சொல்கிற ராஜாக்கன்மார் கூட எல்லாம் யுத்தம் பண்ணறான் ஜராசந்தன். பெருசா யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தோற்று போன அந்த ராஜாக்கன்மாரை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு காராகிரகத்தில் பலாத்காரேன பந்திச்சு வச்சிருக்கான் ஜராசந்தன். கிரிவ்ரஜபுரம்னு சொல்லி பேர். அந்த கிரிவ்ரஜபுரத்தில் ஒரு பெரிய ஒரு கோட்டையில் கொண்டு இந்த ராஜாக்கன்மாரை எல்லாம் பலாத்காரேன பந்திச்சு வச்சிருக்கானாம் ஜராசந்தன். அதுவும் எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்குக்கு ராஜாக்கன்மார் இருக்கா. அந்த ராஜாக்கன்மாரையெல்லாம் தினமும் கஷ்டப்படுத்துறானாம் ஜராசந்தன். ஒரு காராகிரகத்தில் வசிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டமான விஷயமாக்கும். அப்போ அதனால அவள் அந்த கஷ்டத்தில் எங்களுக்கு காலங்காலமாக அவள் இருந்துகிட்டே இருக்காங்க. நிறைய வருஷங்களாச்சு. இந்த ராஜாக்கன்மார்க்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதா சொல்லி அவளை ஏங்குறா. அப்படியே அவள் எப்படியோ தப்பி பிடிச்சி ஒரு தூதனை கண்டுபிடிச்சி இந்த தூதனை பகவான் கிட்டக்க சொல்லி அனுப்பியிருக்கா. அந்த தூதன் பகவான் கிட்டக்க வந்துவிட்டான். அந்த தூதன் சொல்கிறான், நான் அந்த 1000 ராஜாக்கன்மார் அனுப்பின தூதனாகும். கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் பிரபன்ன பயபஞ்சனா வயம் த்வாம் சரணம் யாமோ பவபீதா பிருதக் தியஹ கிருஷ்ண கிருஷ்ண பிரமேயாத்மன் கிருஷ்ணா அப்பிரமேயாத்மன். இது முதல் 6 ஸ்லோகங்கள் அந்த ராஜாக்கன்மார் தூதன் கிட்டக்க என்ன சொல்லி அனுப்பினான்னு உள்ளது வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். அந்த தூதன் வந்து சந்தேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் பகவான் கிட்டக்க. என்ன சொல்றார்? முதல் ஸ்லோகத்தில், ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா, உங்களோட வைபவத்தை யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாது, நீங்கள் அப்பிரமேயனாக்கும். அப்படி இருக்கிற பகவான் அல்லவா நீங்கள். பிரபன்ன பயபஞ்சன, ஆரெல்லாம் உங்களை சரணாகதி பண்ணுறாளோ அவளோட பயத்தை எல்லாம் பஞ்சிக்க கூடினவர் அல்லவா, பயத்தை நிர்மூலமாக நசிப்பிக்க கூடினவர் அல்லவா நீங்கள். உங்களை நாங்களும் சரணாகதி பண்ணியிருக்கோம். வயம் த்வாம் சரணம் யாமோ பவபீதா பிருதக் தியஹ. சம்சாரமாகிற இந்த சங்கடத்தை பயந்துண்டு நாங்கள் இப்போ உங்களை சரணாகதி பண்ணியிருக்கோம். கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றணுமே, இந்த பயத்தை தீர்த்து எங்களை ஆசிரிச்சவாளான எங்களை நீங்கள் காப்பாற்றணுமே சொல்லி முதல் ஸ்லோகத்தில் சரணாகதி. அந்த எல்லா ராஜாக்கன்மாருமே பகவான் கிட்டக்க சரணாகதி பண்ணுறான். லோகோ விகர்ம நிரத குஷலே பிரமத்தः கர்மண்யயம் த்வதுதிதே பவதர்ச்சனே ஸ்வே யஸ்தாவதஸ்ய பலவானிஹ ஜீவிதாஷாம் சத்யச்சினத்யநிமிஷாய நமோஸ்து தஸ்மை. லோகோ விகர்ம நிரதः குஷலே பிரமத்தः விகர்ம நிரதः, விகர்மத்தில் தால்பரியத்தோடு கூடின. லோகஹ த்வதுதிதே, லோகம் என்ன பண்ணுறது? பகவானால் சொல்லப்பட்டதான, பகவானால் நிச்சயிக்கப்பட்டதான இந்த தர்மம், பாகவத தர்மம், சாதாரண தர்மம், எல்லா விதமான தர்மத்தையும் மீறறா ஜனங்கள். விகர்மன்மாராக போயிடுறா. அந்த பகவான் சொன்னதான கர்மங்களை ஃபாலோ பண்ணாக்கி வேறு என்னெல்லாமோ பண்ணிட்டு கிடக்கிறா. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே நிஷித்தமான காமிய கர்மங்களுக்கு பின்னாடி போகிறா. அதில் ஸ்ரத்தையோட, அந்த விதமான விகர்மங்களில் ஸ்ரத்தையோட அதை பண்ணிட்டு அதை ஆச்சரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. அது வர்ணங்கள் குஜிதமான நிச்சயிக்கப்பட்ட பகவத் பூஜா ரூபமான ஸ்வதர்மத்தில் ஸ்ரத்தா விஹீனன்மாராக இருந்துட்டு இருக்கா லோகத்தில் இருக்கிற எல்லாருமே. அத்த காலவும் அவளை ஏதொருவன் ஜனன மரண ரூபமாக இருக்கிற சம்சார சங்கடத்தில் தட்டி விட்டு விடுறானோ, அதானது ஸ்வதர்மத்திலேருந்து தான் ஆச்சரிக்கின்றதான தர்மத்திலேருந்து விமுகன்மாராக போச்சுன்னா என்ன ஆகும்? அவள்லாம் பகவானோட மாயைக்கு அதீனமாக போயிடுவா. மாயைக்கு அதீனமாக போனனால அவளுக்கு ஜனனம் உண்டாகும், மரணம் உண்டாகும். ஜனன மரணம் ரூபமான இந்த சம்சாரத்தில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ எல்லா சங்கடங்களும் அவள் அனுபவிக்கண்டி வரும். அதெல்லாம் அவளுக்கு கொடுக்கறது யாரு? பகவான் அல்லவோ. அதுதான் சொல்கிறாருங்க. எல்லாருமே அப்படி ஒரு கர்மங்கள் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா.
கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு அந்த விதமான பலங்களை கொடுக்கறதாரு பகவான் ஆகும். பகவான் எப்படி கொடுக்குறாரு? இந்த ஒருத்தன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி ஒரு தப்பு பண்ணினான்னு சொல்லி பகவானுக்கு எப்படி தெரியாது? அதுக்கு காரணம் பகவான் காலஸ்வரூபனா இருக்கார். கண் அடைக்காக்கி கண் திறந்துட்டே இருப்பார், எல்லாம் பார்த்துட்டு இருப்பார், சர்வ சாட்சியா இருப்பார், எல்லாருக்குள்ளேயும் வசிச்சுட்டு இருக்கார் அந்தர்யாமியா. அப்போ அந்த பகவானுக்கு தெரியாக்கி ஒரு இலை கூடி அணங்காது. காலஸ்வரூபனா இருக்கிற அந்த பகவான் இப்படி தப்பா பண்ணியிருக்க கூடினதான கர்மம், ஆறு என்ன கர்மம் பண்ணியிருக்காளோ அது கூடியதான பலத்தை அவளுக்கு கொடுக்குறேன். பலாச கூடாக்கி ஸ்வதர்மம் நடத்தக்கூடியவாளுக்கு நல்லதும் கொடுக்குறேன். அவளுக்கு ஒரு விதமான குற்றமும் சம்பவிக்கிறதுல, அவள் ஒரு விதமான பாப்பமும் பண்ணுறதில்லை. எப்போவுமே கர்மம் பண்ணுறத நான் இந்த கர்மம் பண்ணுறேன்னு சொல்கிற அபிமானத்தோட ஒரு கர்மமும் பண்ணக்கூடாது. அபிமானத்தோட பண்ணிட்டுனா அந்த கர்மம் நம்மளை பிடிச்சிக்கும். அதனோட பலம் சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்ம அதை அனுபவிക്കേണ്ടി வரும். ஆனால் இந்த கர்மம் நான் பண்ணறேன்னு சொல்கிற அபிமானம் இல்லாக்கி பண்ணிட்டுனாலோ அந்த கர்மம் நம்மளை ஒட்டிக்காது, நம்ம மேலே ஒட்டிக்காது. அப்படி ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருமே அப்படித்தானே, கர்மத்தை ஏன் பண்ணறா? பலாசையால் தான் பண்ணறா. அதனால அந்த பலத்தை புஜிச்சுண்டு அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த சம்சாரத்தில் பெட்டவா தான் நாங்களும் கிருஷ்ணா. இத்தனை காலமும் எங்களுக்கு இந்த தத்துவங்கள் ஒன்றும் தெரியாக்கி இருந்தது. அதனால இத்தனை காலமும் நாங்கள் வீண் பொழுது போக்கிவிட்டோமே. இப்போ இதெல்லாம் திரும்பி பார்க்குற சமயத்தில் இந்த சம்சாரம் பயங்கரமாக தெரியறது. இந்த மகாபயத்துலேருந்து எங்களை யாரு காப்பாற்றுவா? நீங்கள் ஒருத்தர் தானே காப்பாற்ற முடியும். அதனால நாங்கள் உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம் சொல்லி அந்த ராஜாக்கன்மாரெலாம் சரணாகதி பண்ணுறா. லோகே பவான் ஜகதின கலயாவதீர்ண சத்ரக்ஷணாய கல நிகிரஹணாய சான்யஹ கச்சித்வதீயமதியாதி தேசமீஷ கிம் வா ஜன ஸ்வக்ருதமிருச்சதி தன்ன வித்மஹ. லோகே பவான் ஜகதின கலயாவதீர்ணஹ லோகே ஜகதினஹ. லோக மரியாதை நிலநிறுத்தணும்னு சொல்லி பகவான் அப்பப்போ அவதாரங்கள் எடுத்துட்டு வரார். சஜ்ஜனங்களை ரட்சிக்கணும், துர்ஜனங்களை சிக்ஷிக்கணும். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் சொல்கிற பகவானோட திவ்யமான தௌத்தியம் அதை நிர்வகிக்கணும்னு சொல்லி சம்பவாமி யுகே யுகே ஓரோரோ சமயத்திலையும் எப்போ தர்மம் கிளானி அடையிறதோ அப்பப்போ பகவான் அவதாரம் எடுத்துட்டு வரான். தர்மத்தில் அப்படி ஒரு அபிமானம் பகவானுக்கு. தர்மம் படிதான் எல்லா மனுஷாலுமே எல்லா ஜீவஜந்துக்களுமே ஜீவிக்கணும்னு சொல்லி பகவானோட நிச்சயம். அப்படி இருக்கிற நீங்கள் இப்படி துஷ்டாளான ஜராசந்தாதிகள் இந்த விதம் அதிக்கிரமம் பண்ணுறத அவளை தட்டி கேட்கறது இல்லையே ஹே கிருஷ்ணா, அதுக்கு சமயம் ஆகலையா சொல்லி கேட்குறாயுவா. நாங்கள் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோமே இந்த துஷ்டன்மாரான ஜராசந்தாதிகள் காரணம், இவாளை அடக்கண்ட சமயமாகலையா ஹே மகாபிரபோ? உங்களோட ஆజ్ఞையை யாருக்குமே அதிக்கிரமிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற யாருக்குமே எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பகவானோட ஆజ్ఞையை அதிக்கிரமிக்க முடியாது. அப்போ ஜராசந்தன மாதிரி இருக்கிற பிராகிருத புருஷால் எம்மாத்திரம் உங்கள் முன்னாடி அவள் இப்படி அதிக்கிரமிச்சுட்டு ஜீவிச்சுட்டு இருக்காளே, அது தப்பல்லவோ? தர்ம ரக்ஷணார்த்தம் அல்லவா நீங்கள் அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கள். இந்த விதமான துஷ்டன்மாரை நீங்கள் நிகிரகிக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நீங்கள் ரக்ஷாதிகாரியா இருக்கிற சமயத்திலையும் சாதாரண ஜனங்களான நாங்கள் ஜன்மாந்திரத்தில் நாங்கள் பண்ணினதான கர்மத்தோடு பலம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சொல்லி ஜராசந்தாதிகளோடு கீழே இருந்துட்டு இருக்கணுமா சொல்லி கேட்குறார். அதானது பகவான் எப்போ நம்மளுக்கு அபயம் தந்து விட்டாரோ, பகவான் எப்போ நம்மளை ஆசிரியிச்ச நம்மளை என்ன சேர்ந்தவன் சொல்லி பகவான் ஏற்றுட்டானோ, அந்த சமயம் பிராரப்தம் உள்பட இருக்கிற எல்லா கர்மங்களும் நம்மளை விட்டு விலகிவிடும். பகவான் பிராரப்த கர்மம் வந்தால் கூடி காப்பாற்றுறதுக்கு வந்து ரக்ஷாதிகாரியாக வந்து விடுவேன். என்னோட பக்தன் நான் காப்பாற்ற ஓடி வருவேன்னு சொல்லி பகவான் வந்து விடுவார். அப்போ நாங்கள் இப்போ உங்களை சரணாகதி பண்ணியாச்சு ஹே கிருஷ்ணா. நாங்கள் எந்த கர்மம் ஏதோ கர்மம் பண்ணியிருப்போம் பூர்வ ஜென்மத்தில், அதனோட கஷ்டத்தையே இப்போ ஜராசந்தன் சொல்கிற ஒரு வியாஜத்தால் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் உங்களை சரணாகதி பண்ணியாச்சு, நீங்கள் எங்களுக்கு ரக்ஷாதிகாரியாக இருக்கல, நிச்சயமாக இருக்கல். காரணம் நீங்கள் ஆஸ்ரித ஜன வல்சல்னாக்கும் சரணாகதன்மாரை உத்தாரணம் பண்ணன்னு சொல்கிறது உங்களோட பிரதிஜையாக்கும். நாங்கள் இப்போ உங்களை ஆசிரியிச்சிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ரக்ஷாதிகாரி ஆயாச்சு, இன்னமும் நாங்கள் இந்த கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கணுமா சொல்லி கேட்குறா அந்த ராஜாக்கன்மார். ஸ்வப்னாயிதம் நிருபசுகம் பரதந்திரமீஷ சஸ்வத் பயேன மிருதகேன துரம் வஹாமஹ ஹித்வா ததாத்மனி சுகம் त्वदनीहलभ्यं क्लिश्यामहेति कृपणास्तव माययेह
स्वप्नायितं नृपसुखं परतन्त्रमीश ईशा हे ईश्वरा नृपसुखं परतन्द्रं स्वप्नायितं शश्वत्भयेन मृतगेन धुरं वहामः. हे भगवाने ஈஸ்வரா, இதுக்கு முன்னாடி இந்த விதமான சர்வ கர்மங்கள்லையும் நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம். இந்த விதமான ராஜ்ய சுகம், ராஜாவாக இருந்துட்டு இருந்தோம். அப்போது துச்சமான சுகங்கள், ராஜாவாக இருக்கிறது அது கூடியதான செல்வாக்கு இருக்கும், சுகசுகிதைகள் எல்லாம் இருக்கும், ராஜ்ய சுகம் இருக்கும். அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள்லாம் அபிமானிச்சுட்டு இருந்தோம். நான் சுகம் அனுபவிச்சுக்கிறேன், நான் ராஜா சொல்லி அபிமானிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டம் வரத்த யாதார்த்தியம் என்னது சொல்லி புரியறது கிருஷ்ணா. அதனால இந்த ஒரு சமயத்தில், இந்த ஒரு நிமிஷத்தில் எங்களோட சர்வவிதமான கர்மங்களையும் நாங்கள் உன்னோட பாத பங்கஜத்தில் சமர்ப்பிக்கிறோம் கிருஷ்ணா. ஸ்வதர்மாச்சரணத்தால் உங்களை ஆராதிச்சு சரணம் பிராபிக்காத காரணம் தான் நாங்கள் இப்போ இந்த ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த கிளேஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ராஜ சுகத்தில் நாங்கள் மோகிச்சு போயிட்டோம் கிருஷ்ணா. இனிமே அது சம்பவிக்கக்கூடாது. ராஜ்ய சுகம்ன்றது சுவாதீனமான சுகம் அல்லவே. பகுவித விஷய பதார்த்தங்கள்லேருந்து அது சித்திக்கணும். ராஜ்ய சுகம் வேணும்னா அந்த ராஜ்யத்துக்காயிட்டு பரிசிரமிக்கணும், அதுக்கு உடையதான பதார்த்தங்களை சம்பாதிக்கணும். அதுக்கு எல்லாம் கிளேஷம் உண்டு. கஷ்டப்பட்டால் தான் ஒரு சாதனங்கள் நமக்கு வந்து சேரும் இல்லையா. ஒரு ராஜாவாக இருந்தாலும் அதுக்கு அந்த பதவிக்கு உடையதான கஷ்டங்கள் உண்டு. பதார்த்த நாசத்தில் என்ன சம்பவிக்கும்? துக்கம் உண்டாகும். எதுவும் நசிச்சு போனால், நம்மளோட சம்பத்து வரையும் க்ஷயமாகி போடுத்தா பெரிய ஒரு துக்கம் வரும், நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். அதனால இந்த விதமான சுகங்கள் எல்லாமே க்ஷணிகமாக்கும், எல்லாம் செகண்டு தான் இருந்துட்டு இருக்கும். அதனால ஸ்வப்னத்துக்கு துல்லியமாகும் சொல்கிறா இல்லையா. ஸ்வப்னாயிதம் பரதந்திரம், ஸ்வப்னாயிதம் ஸ்வப்ன துல்லியமாக்கும் இந்த ராஜ்ய சுகம் எல்லாமே, மித்தியாகும் எல்லாமே. அப்போ இந்த சுகத்தை காங்கிச்சுண்டு அதனோட பலமாக கிடைக்கக்கூடியதான பாரியா புத்திர தனாதி விஷயங்களுக்கு பின்னாடி நாங்கள் போயிட்டு இருந்தோமே. சவத்துல்யமான இந்த சரீரத்தை போஷிப்பிச்சுட்டு இருந்தோமே, அதோ எங்களுக்கு சுவாதீனமாக இருக்கவும் இல்லை. அது வந்து பரதந்திரமாக்கும். சரீரம்ன்றது அதனோட போக்குக்கு, காலத்துக்கு அதீனமாக்கும். இந்த சரீரம்ன்றது யௌவனம்ன்றது கொஞ்ச காலத்துக்கு தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை சம்பந்திச்சு தானே எவ்வளோ ரோகங்கள் வருது, வார்த்தக்கியம் வருது. அப்போ எல்லாமே பரதந்திரம், சொப்னாயித்தம், சொப்னத்துக்கு துல்லியமாக்கும். அப்படி இருக்க சுகத்துக்கு பின்னாடி போய் இவ்வளோ காலமும் விண் பொழுது போக்கிவிட்டோமே கிருஷ்ணா. இப்போ எங்களுக்கு புரியறது, சத்தியம் என்னது சொல்லி புரியறது. அகண்டானந்த ஸ்வரூபனாக இருக்கிற உங்களை சரணாகதி பண்ணுறது தான் நிஜமான சுகம், நிஜமான ஆனந்தம் சொல்லி புரிஞ்சு கொடுத்து கிருஷ்ணா. இனிமே நாங்கள் இந்த துக்கத்தை அனுபவிக்கக்கூடாது. நாங்கள் இனிமே உங்களோட மாயையில் மோகிப்பிக்கப்படக்கூடாது சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். तन्नो भवान् प्रणतशोकहराङ्घ्रियुग्मो बद्धान् वियुङ्क्ष्व मगधा त्वयकर्मपाशात् यो भूभुजो युतमतं गजवीर्यमेको बिभ्रदुरोध भवने मृगराडिवाभिः तन्नो भवान् प्रणतशोकहराङ्घ्रियुग्मो अयुतमतं गजवीर्यम्. அயுதம் ஆனைகளோட வீரியம் உண்டாமா இருக்கு ஜராசந்தனுக்கு. 10,000 யானைகளோட சக்தி ஒருத்தனுக்கு இருக்கா. அந்த ஒருத்தன் ஆறு ஜராசந்தன். அப்படி இருக்கிற அந்த பலிஷ்டனான அந்த ஜராசந்தன், ஒரு சிங்கம் வந்து பெண் ஆடுகளை அபகரிச்சுட்டு போகிற மாதிரி எங்களெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டான் கிருஷ்ணா. அந்த பெண் ஆடுகளுக்கு இருக்கிற சக்தி தான் எங்களுக்கு இருந்தது அவன் முன்னாடி. அப்படி அநேகம் ராஜாக்கன்மார் நாங்கள் அவனால் பந்திக்கப்பட்டு இப்படியே கடந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன கதி சொல்லியே தெரியாது. ஒரே ஒரு கதி உங்களோட பாத பங்கஜம். அதை தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் உங்ககிட்ட சரணாகதி பண்ணறதுக்குன்னு வந்திருக்கோம். நமஸ்காரம் பண்ணுறவாளோட சகல விதமான சந்தாபங்களையும் தீர்த்து அவளை காப்பாற்றக்கூடியவர் அல்லவா நீங்கள். ஜராசந்தன் பண்ணியிருக்கக்கூடியதான இந்த பந்தன ரூபமான பாசத்திலேருந்து எங்களை நீங்கள் விமுக்தன்மாரா பண்ணணுமே. எங்களை இந்த பாசத்தில் அழிச்சு விட்டு எங்களுக்கும் ஒரு எங்களை காப்பாற்றணுமே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த ராஜாக்கன்மார். யோ வை த்வயாத்வினவக்ருத்
कृत्व उदात्तचक्रभग्नो मृथे खलु भवन्दमनन्दवीर्यं जित्वा नृलोकनिरतं सकृदूढदर्पो युष्मत्प्रजारुजति नोजित तद्विधेहि यो वै त्वया द्विनवकृत्व உதாத்த சக்கர உயர்த்தி பிடிச்ச சக்கரத்தோடு கூடினவரே. கை அப்படி உயர்த்தி பிடிச்சுட்டு சக்கரத்தை வச்சுட்டு இருப்பார் இல்லையா பகவான், அதுவே அவளுக்கு தியானமாக இருக்குது. ஏன்னா சக்கராயுத பாணியாக அந்த பகவான் வந்து ஜராசந்தனை சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லி அவள் இச்சை. அதனால பகவான் அப்படி அவள் மனசில் தியானம் பண்ணிக்கிறா. சத்ருக்களை சம்ஹரிக்கிறதுக்கு சாமர்த்தியம் ஏறினதான சுதர்சனன்னு சொல்கிற அந்த சக்கரத்தால், அந்த சக்கரத்தை தரிச்சுண்டு மகாபிரபுவாக இருக்கக்கூடியவர் அல்லவா நீங்கள். ஏதொரு ஜராசந்தன் உங்கள் கூட 18 தடவை யுத்தம் பண்ணி 17 தடவையும் தோற்று போனானோ அந்த ஜராசந்தன் எங்களை பாடுபடுத்துகிறானே கிருஷ்ணா. அந்த ஜராசந்தன் உங்கள் முன்னாடி என்னது தான், எம்மாத்திரம்தான் அந்த ஜராசந்தன். 17 தடவை அவன் தோட்டு போயிட்டானே, 18ஆம் தடவையும் நீங்கள் விட்டு கொடுத்தனால தான் அவன் ஜெயித்தான். எங்களுக்கு தெரியும் உங்களோட பலத்தை பற்றி. பரிச்சேதிக்க முடியாததான வீரியத்தோடு கூடின நீங்கள் உங்களை யாருக்கு தான் ஜெயிக்க முடியும்? ஆனாலும் மனுஷ வினோதத்தால் ஒரு மனுஷன் இப்படி இருப்பான்னு சொல்லி காட்டுறதுக்காக பகவான் என்ன பண்ணுறார், 18ஆம் தடவை இந்த ஜராசந்தன் இது என்னை தோக்கடிச்சான்னு சொல்லிட்டுனா அவன் போயிடுவானே சொல்லி நினச்சிட்டு பகவான் விட்டு கொடுத்தாரா. அதனால தான் ரன்ஸோட பகவான் ஓடி போயிட்டார். இன்னியோது இவன் விட்டுட்டு போவான், இவன் தான் பிடிவாதத்தோடு என்னை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வரான், இனிமையோது அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரட்டும்னு சொல்லி பகவான் விட்டு கொடுத்து விட்டார். அதனால தான் பகவானுக்கு தோல்வி வந்தது சொல்கிறா. ஆனால் வாஸ்தவத்தில் நீங்கள் தோற்று போனது ஒன்றும் அல்ல, எங்களுக்கு நன்னா தெரியும். நீங்கள் ஆறாலையும் ஜெயிக்கப்படாதவனாக்கும் அஜித்தனாக்கும் சொல்லி சொல்கிறாவா. நீங்கள் என்னன்னால இப்படி நாட்டியம் நடிச்சல் சொல்லி உங்களோட அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறாலையும் முடியாது, எங்களால் முடியாது. எங்களுக்கு அந்த விதமான புத்தி விசேஷம் இல்லை. நீங்கள் இந்த நாட்டியம் நடித்தனாலேயே அவனோட அகங்காரத்துக்கு அதிரே இல்லாக்கி ஆயிடுது. கிருஷ்ணனையும் ஜெயிச்சவன் சொல்லி மார்பு தட்டிக்கிறான் அந்த ஜராசந்தன். வாஸ்தவம் அதல்ல சொல்லி எனக்கும் தெரியும், உமக்கும் தெரியும். அதனால உங்ககிட்டக்க துவேஷ புத்தியோடு இருக்கிற இந்த அரக்கனான ஜராசந்தனை எத்தனையும் வேகம் நீங்கள் வதம் பண்ணி சாதுக்களான எங்களையும் நீங்கள் காப்பாற்றணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. எந்த அவசரத்தில் உங்களுக்கு எங்களை காப்பாற்ற முடியுமோ, ஏது யுக்தமாக படுறதோ அந்த அவசரத்தில் வந்து தக்கதான சமயத்தில் வந்து எங்களை காப்பாற்றணுமே, அதிகம் தாமசிக்கக்கூடாதே சொல்லி பிரார்த்தனை பண்ணறா இந்த ராஜாக்கன்மார் எல்லாம். வேறொரு இடத்துல நான் கேட்டிருக்கேன், இந்த ராஜாக்கன்மாரெல்லாம் ஜராசந்தன் வந்துட்டு பலி கொடுக்கறதுக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கான்னு சொல்லியும் கேட்டிருக்கேன். அப்போ பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டுனா அது எப்போ வேணா கொடுத்து விடலாம் இல்லையா. அதனால அதிகம் தாமசிக்கக்கூடாதே சொல்லி அவள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா பகவான் கிட்டக்க. இப்படி அந்த தூதன் இந்த விதமான அந்த ராஜாக்கன்மார் சொன்னதான சந்தேஷத்தை வாசித்து கேள்விக்கிறான் பகவான் முன்னாடி. தூத உவாச்ச, இனி தூதனோட ஒப்பீனியன் என்னது, அந்த தூதன் சொல்லறான் பகவான் கிட்டக்க. இதி மாகத சம்ருத்தா பவதர்ஷனகாங்க்ஷிணः பிரபன்னா பாதமூலம் தே தீனானாம்சம் விதீயதாம் இதி மாகத சம்ருத்தாः. மகத ராஜாவால் பந்திக்கப்பட்டவாளான அந்த ராஜாக்கன்மார் பவத் தர்ஷன காங்ஷினஹ, உங்களோட தர்சனம் கிடைக்காதா சொல்லி ஏங்கின்னு இருக்காவா அந்த காராகிரகத்தில். அப்படி இருக்கிற உங்களை சரணாகதி பண்ணின உங்களோட பாத மூலமே கதி சொல்லி பிரபன்னன்மாராக இருக்கிற இந்த தீனன்மாரான ராஜாக்கன்மாரை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்றணும், அவளுக்கு நல்லது நீங்கள் வருத்தணும் சொல்லி அந்த தூதனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறான் பகவான் கிட்டக்க. அதை கேட்டுட்டு பகவான் என்ன சொல்கிறார், என்னாச்சு? ஸ்ரீசுக உவாச்ச ராஜதூதே ப்ருவத்யேவம் தேவர்ஷி பரமத்யுதிः பிப்ரத் பிங்கஜடாபாரம் பிராதுராசீத்யதாரவிः. ராஜதூதே ப்ருவத்யேவம் தேவர்ஷி பரமத்யுதிः. ராஜதூதே ஏவம் ப்ருவதி. இந்த பிரகாரம் அந்த ராஜாக்கன்மார் அனுப்பினதான தூதன் இப்படி பேசின்னு இருக்க பகவான் காரியமாக ஆலோசனை பண்ணுறான், இவாளை எப்படி காப்பாற்றலாம் சொல்லி ஆலோசனை பண்ணுற சமயத்தில் சட்டுன்னு அந்த சபா மத்தியத்தில்
பிங்க ஜடாபாரம், அத்யுத்கிருஷ்டமான பிரம்ம தேஜஸை வகிச்சுட்டு கூடின செம்பிச்சதான ஜடாபாரத்தோடு கூடின அந்த நாரத மகர்ஷி யதா ரவிஹி சொல்கிறார். சூரியன் உதிச்சு வர மாதிரி அந்த சபையில் சட்டன பிராதுர்பவிக்கிறார், அங்கே பிரத்யக்ஷப்படுறார் நாரத மகர்ஷி. நாரத மகர்ஷியை பார்த்ததுமே பகவான் ஆசனத்துலேருந்து சட்டுன்னு எழுந்திருந்து அவரை போய் நமஸ்காரம் பண்ணுறார். தம் திருஷ்ட்வா பகவான் கிருஷ்ண சர்வலோகேஸ்வரேஸ்வரः வவந்த உத்தித சீர்ஷ்ணா சசப்ய சானுகோ முதா. தம் திருஷ்ட்வா பகவான் கிருஷ்ண சர்வலோகேஸ்வரேஸ்வரः சர்வலோகேஸ்வரேஸ்வரः, சர்வலோகங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர். சர்வலோகங்களில் எல்லா லோகங்கள்லேயும் ஈஸ்வரன்மார் சொல்லி ஒருத்தர் இருப்பாளே, ஒரு தேவதைகள் இருப்பாளே, அவளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர். ஈஸ்வரன்மார்க்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி சாதுவான நாரத மகர்ஷியை சபையோட மத்தியத்தில் பார்த்த உடனே சட்டுன்னு எழுந்திருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்க பகவான் முன்னாடி போய் சாஷ்டாங்கமாக அவரை நமஸ்காரம் பண்ணி சந்தோஷத்தோட அவரை க்ஷணம் ஸ்வீகரிக்கிறான் பகவான். பகவான் நமஸ்காரம் பண்ணினதுமே சபையில் இருக்கிற எல்லாருமே பகவானை அனுசரிக்கிறவாளான காரணம் அவளும் நமஸ்காரம் பண்ணுறா. அப்படி எல்லாருமே நாரத மகர்ஷியை தண்ட நமஸ்காரம் பண்ணி ஸ்வீகரிக்கிறா சபையில். சபாஜயித்வா விதிவத் கிருதாசன பரிகிரகம் பபாஷே சூன்ருதைர்வாக்கி ஸ்ரத்தயா தர்ப்பயன் முனிம். சபாஜயித்வா விதிவத் கிருதாசன பரிகிரகம், இப்படி விதி பிரகாரம் சத்கரித்து நாரத மகர்ஷிக்கு உத்தமமான ஒரு ஆசனத்தை கொடுத்து அதுக்கு மேலே அவரை அமர வச்சு அதி மதுரங்களான வாக்கியங்களால் பகவான் அவர்கிட்ட பேசி குஷலான்வேஷனம் எல்லாம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துகிறார். அப்படியே அவரோட விசாரணை எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் பகவான் மெல்ல மகர்ஷிகிட்ட இப்படி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? முக்கியமான காரியம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அபி ஸ்விதத்ய லோகானாம் த்ரயாணாம் அகுதோ பயம் நனு பூயான் பகவதோ லோகான் பர்யடதோ குணஹ. அபி ஸ்விதத்ய லோகானாம் அத்ய த்ரயாணாம் லோகானாம் அகுதோ பயம் அபி ஸ்வித். ஹே நாரத மகர்ஷி, நீங்கள் திரிலோக சஞ்சாரி அல்லவா? உங்களுக்கு 3 லோகத்துலேயும் என்னென்ன நடக்கிறது சொல்லி உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியாததான ஒரு காரியமும் இருக்காதே. அதனால கேட்குறேன், 3 லோகத்தில் இருக்கிற எல்லாருமே க்ஷேமமாக இருக்காளா? அவளுக்கு ஏதொரு விதமான பயமும் இல்லையே. ஒரு இடத்துல ஸ்திரமாக வசிக்காதனால லோக சஞ்சாரம் பண்ணி கீர்த்தனங்கள் எல்லாம் பாடிட்டு எல்லாரையும் சுகிப்பிக்கக்கூடியவர் அல்லவா நீங்கள்? உங்களுக்கு தெரியாததான ஒரு வர்த்தமானமும் இருக்காதே. அதனால கேட்டுக்கொள்ளறேன், உலகத்தில் எல்லாரும் சுகமாக இருக்காளா சொல்லி பகவான் கேட்குறார். நஹி தே விதிதம் கிஞ்சில்லோகேஷ்வீஸ்வர கத்ரிஷு அத பிருச்சாமஹே யுஷ்மான் பாண்டவானாம் சிகீர்ஷிதம். நஹி தே விதிதம் கிஞ்சில் ஹே ஈஸ்வர கர்த்ருஷு லோகேஷு தே அவிதிதம் கிஞ்சித் நஹி. ஹே ரிஷே, ஈஸ்வர சிருஷ்டங்களான உலகத்தில் உங்களுக்கு தெரியாததான ஒரு வர்த்தமானமும் இல்லையே. அதனால கேட்குறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், என்னோட பந்துக்களான என்னோட பாண்டவாள் எப்படி இருக்கா? அவள் என்ன உத்தியமம் பண்ண புறப்பட்டு இருக்கா? அவளோட ராஜ்யத்தில் சுகமாக இருக்காளா? அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லி பாண்டவாளை பற்றி தான் பகவானுக்கு மனசில் எப்போவுமே பக்தாளை பற்றி பகவான் நினச்சிட்டு இருப்பார் சொல்லுவா இல்லையா? அதுதான் இங்கேயும் தெரியாது. ஏதொரு பக்தாள் பகவானை நினச்சிட்டு இருக்காளோ அனவரதவும் அந்த பக்தாளை பற்றியே பகவானும் அனவரதவும் நினச்சிட்டு இருப்பார். அப்போ பாண்டவாள் நித்தியமே பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்கா. அதனால பாண்டவாள் மனசில் அப்படி தோணுறது, பகவானுக்கு பாண்டவாள் எப்படி இருக்கா சொல்லி தோணுறது. இப்போ நாரத மகர்ஷிகிட்ட கேட்குறார். அதுவும் போறாக்கு இந்த தூதனும் வந்திருக்கான் இல்லையா? இப்போ இந்த தூதன் வந்துதானே இந்த காரியத்தை நிர்வகிக்கணும்னா பகவானோட ஸ்வபாவம் என்னன்னா அநேகம் காரியங்கள் ஒரே ஒரு ஷாட்டில் முடிச்சு விடுவார் பகவான். எப்போவுமே அப்படித்தான். அதனால நாரத மகர்ஷி என்னன்னாலும் இங்கே வந்திருப்பார். சாதுக்கள் வந்திருந்தால் என்னானாலும் நல்ல காரியம்தான் நடக்க போகிறது. அதனால அவர்கிட்டக்கே விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிளான் இருக்குது பகவானோட ஹிருதயத்தில். அதை நடப்பிலாக்கணும்னு சொல்லிட்டு அதை நடத்தணும்னு சொல்லிட்டு பாண்டவாளை பற்றி நாரத மகர்ஷிகிட்ட கேட்குறார்.
அப்போ என்ன சம்பவிக்கிறது உள்ளது, நாரத மகர்ஷி என்ன சொல்ல போகிறாருன்னு உள்ளதுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.